இன்னொரு வரி கூட இப்போ நான் சொல்றேன். என்னன்னு சொன்னா, "வெற்றி கொடி பறக்குதையா முருகையா" அப்படின்னு சொல்லி அஜித்தோட பாடல் உண்டு. அந்த பாடல்ல கூட வரும். "ஆதித்தமிழன் ஆண்டவனானான், மீதித்தமிழன் அடிமைகளானான்" அப்படின்னு சொல்லி பாவிஜய் அவர்கள் எழுதின பாடல். விஜய் அவர்கள் எழுதிய பாடல். அந்த பாடலும் வரும். உண்மையாகவே வந்து ஆதியாக இருந்த தமிழனை இன்னைக்கு நாங்க போற்றி புகழ்ந்திருக்கோம். அதுக்கு பிறகு தமிழரோட நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சம், பசி, பட்டினி காரணமா தமிழர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கும் குடிபெயர்கிறார்கள். ஒவ்வொரு நாட்டுக்கும் பிழைப்புக்கு தேடி போகிறார்கள். அங்கே வதைப்படுகிறார்கள். தமிழர்களோட வரலாறு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கான இடையில்பட்ட ஒரு வரலாறு வந்து மிஸ்ஸிங்கா இருக்கும், காணாமல் போயிருக்கும். ஒரு ஒரு உச்ச நிலையில இருக்கும். உலகம் முழுவதும் போயிட்டு உலகத்தையே ஆள்ற அளவுக்கு ஒரு வல்லமையோட இருந்த தமிழர்கள் இடையில வந்து ஒண்ணுமே இல்லாம எல்லா இடத்துக்கும் பிழைப்புக்கு வந்து எல்லா நாடுகளுக்கும் போற மாதிரியான ஒரு சூழலுக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வரலாறு என்னாச்சு? அவங்க அவங்க அந்த மாதிரியான ஒரு உச்ச நிலையில இருந்தாங்களே, அதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிறது. அதாவது அந்த மீதி தமிழன் அடிமைகளானான் அப்படின்னு சொல்லி அந்த அந்த அடிமை அப்படின்ற ஒரு எண்ணக்கருவை வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த ஒரு தலைவனின் தலைமையில் நடந்த ஒரு சேர்ந்த ஒரு கூட்டம் அந்த எண்ணத்தையே தூக்கி எறிந்து நம்மளுக்கான உரிமை அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம்.